2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம். நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்வு. ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சட்டம் சொன்னா அதை செய்யவே கூடாது. மீறினா அதே சட்டம் தன்னோட கடமையை சீரும் சிறப்புமா செஞ்சிடும். வான்மதி, காதல் கோட்டை, காலமெல்லாம் காதல் வாழ்க, காதலே நிம்மதி, கண்ணெதிரே தோன்றினாள், இப்படி அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களா தயாரிச்சவர் தான் சிவசக்தி பாண்டியன். இவரோட சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் உருவாக்கின காதல் கோட்டை, வெற்றி கொடி கட்டு, கடல் பூக்கள் திரைப்படங்கள் தேசிய விருதுகளை வின் பண்ணி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்துச்சு. திரையரங்க உரிமையாளராகவும் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருந்து தயாரிப்பாளராக உயர்ந்தவர் தான் இந்த சிவசக்தி பாண்டியன். சிவசக்தி பாண்டியன் SS மூவி மேக்கர்ஸுங்கிற பேரில் ஒரு பேனரில் 2010 வருஷம் ஜெய் பூர்ணா நடிப்பில் பார்த்தி பாஸ்கர் டைரக்ஷனில் அர்ஜுனன் காதலின்னு ஒரு படத்தை தயாரித்தார். அந்த படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் தொடர்பாக ஒரு தனியார் சேனல் கிட்ட பிஸ்னஸ் பேசியிருக்காரு. ஆனால் சேட்டிலைட் ரைட்ஸை கொடுக்கலையாம். இதனால அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த சேனல் நிர்வாகம். அதன்படி வட்டியோட சேர்த்து குறிப்பிட்ட தொகைக்கான செக்கை சிவசக்தி பாண்டியன் கொடுத்திருக்காரு. அந்த செக்கை பேங்க்ல கலெக்ஷனுக்கு போட்ட போது அக்கவுண்ட்ல போதிய பணம் இல்லாம பவுன்ஸ் ஆகியிருக்கு. இதனால அந்த சேனல் நிர்வாகம் 2012 வருஷம் சைதாப்பேட்டை கோர்ட்ல செக் மோசடி வழக்கு போட்டாங்க. இந்த கேஸ் 10 வருஷமா நடந்துச்சு. போன ஆகஸ்ட் மாதம் ஒரு ஆர்டர் போட்டுச்சு சைதாப்பேட்டை கோர்ட். சிவசக்தி பாண்டியன் வட்டியோட சேர்த்து 1,46 லட்சம் ரூபாயை சேனல் நிர்வாகத்துக்கு கொடுக்கணும். முதல் கட்டமாக 60 நாட்களுக்குள்ள 30% அமௌண்ட்டை கோர்ட்டில் கட்டணும். இல்லைன்னா 11 மாதம் ஜெயில் தண்டனை விதிக்கப்படும்னு ஆர்டர் போட்டுச்சு சைதாப்பேட்டை கோர்ட். ஆனால் கோர்ட் சொன்னபடி சினிமா ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன் அந்த அமௌண்ட்டை கட்டலை. இந்த சூழல்ல இந்த கேஸை விசாரிச்ச கோர்ட் அவர் மேல கைது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பிடிவாரண்ட்டை பிறப்பிச்சுது. கோர்ட்டோட ஆர்டர் படி ஆக்ஷன் எடுத்த நுங்கம்பாக்கம் போலீஸ் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற வீட்டில் வச்சு சிவசக்தி பாண்டியனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சினிமா ப்ரொடியூசரை சைதாப்பேட்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி புழல் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல கரெக்டாக இருக்க முடியாததால சினிமா ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன் சட்டத்தோட நடவடிக்கைக்கு ஆளாயிருக்காரு. 2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம். நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்வு.